உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு இன்று உங்களை சுத்தமாக்க போகிறது. Let us turn to the book of Genesis, chapter 26, 12 and 13. ஆதியாகமம் 26, 12, 13 வசனங்களுக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். Then Isaac sowed in the land and reaped in the same year 100-fold. And the Lord blessed him. The man began to prosper and continued prospering until he became very prosperous. As I fasted and prayed, நான் உபவாசித்து ஜெபித்த பொழுது the Lord Jesus wanted me to speak a few things from these verses. இந்த வசனங்களின் அடிப்படையில் சில காரியங்களை பேசும்படியாக ஆண்டவர் இயேசு சொன்னார். He said, I am more interested in blessing them. அவர் சொன்னார், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதிலே நான் மிகவும் கருத்தாய் இருக்கின்றேன். Here you find the experience of a man called Isaac. இங்கே ஈசாக்கு என்ற மனிதனுடைய அனுபவங்களை பார்க்கின்றோம். The only son of our great forefather Abraham. நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமின் ஒரே மகன். When he was there in the land of Philistines, there was a great famine. பெலிஸ்தரின் தேசத்திலே ஈசாக்கு இருந்த பொழுது ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. It was at that time God spoke to him. அந்த வேளையில் தான் தேவன் அவனோடு பேசினார். Isaac in Genesis chapter 26 2-5. ஆதியாகமம் 26 2 முதல் 5 வரை. Isaac, ஈசாக்கே, don't go to Egypt. நீ எகிப்திற்கு போக வேண்டாம். Stay here. இங்கேயே தங்கியிரு. And I'll bless you here. நான் உன்னை இந்த இடத்தில் ஆசீர்வதிப்பேன். The moment Isaac heard it, ஈசாக்கு அதை கேட்ட உடனே he changed his plans to go to Egypt. எகிப்திற்கு போக வேண்டும் என்ற திட்டத்தை மாற்றினான். Then what he did? அப்பொழுது என்ன செய்தான்? Isaac sowed in that land. அந்த தேசத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான். Isaac acted first. முதலாவதாக ஈசாக்கு செயல்பட்டான். If you read the whole verse, இந்த முழு வசனத்தை it படிப்பீர்கள். says Isaac sowed first. ஈசாக்கு விதை விதைத்தான், முதலாவது அதை செய்தான். Then God blessed him. அதன் பிறகு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். Sometimes people say, சில வேளைகளில் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், let God bless me, முதலாவது தேவன் என்னை ஆசீர்வதிக்கட்டும், then I will sow. அதன் பிறகு நான் விதை விதைப்பேன். No, Genesis chapter 3 verse 19 says, இல்லை ஆதியாகமம் 3:19 சொல்கிறது, every man shall act by the sweat of his face. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய முகத்தின் நெற்றி வியர்வை வரும்படியாக உழைக்க வேண்டும். When Prime Minister Indira Gandhi was there, பிரதம மந்திரியாக இந்திரா காந்தி அவர்கள் இருந்தார்கள். she made this statement everywhere. எல்லா இடங்களிலும் இந்த சொற்றொடரை விளம்பர பலகையில் அவர்கள் எழுதி வைத்தார்கள். There is no substitute for hard work. கடின உழைப்பிற்கு ஈடாக வேறொன்று இல்லை. God has said it in the Bible. தேவன் இதை வேதத்தில் சொல்லி இருக்கிறார். And our Prime Minister also wrote it everywhere. நம்முடைய பிரதம மந்திரி அவர்கள் எல்லா இடங்களிலும் இதை எழுதி வைத்தார்கள். You shall eat through the sweat on your forehead. உன் நெற்றியிலிருந்து வரும் வியர்வையின் உழைப்பினால் நீ வாழ்ந்திருப்பாய். But Isaac said, ஆனால் ஈசாக்கு சொன்னார், let me act first. நான் முதலாவது செயல்படட்டும். Let me sow. நான் விதை விதைக்கட்டும். On the 11th February 1955, 55ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் நாள், I was fed up with life. நான் வாழ்க்கையிலே மிகவும் சோர்ந்து போனேன். I was running towards the railroad. நான் ரயில் தண்டவாளத்தை நோக்கி ஓடினேன். I wanted to jump before the express train and kill myself. வேகமாய் வரும் விரைவு வண்டிக்கு முன்பாக குதித்து என் வாழ்க்கையை முடிக்க விரும்பினேன். It was that time God intervened in my life. அந்த வேளையில் தானே தேவாதி தேவன் என் வாழ்க்கையில் குறுக்கிட்டார். My paternal uncle Mr. Alex Ratnam talked to me about Jesus. மிஸ்டர் அலெக்ஸ் ரத்னம் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்னோடு பேசினார்கள். அவருடைய சித்தப்பா.
4 full hours I met Jesus Christ. 4 முழு மணி நேரங்கள் நான் இயேசுவை சந்தித்தேன். I didn't see him, but I felt his mighty presence. நான் அவரை கண்ணார காணவில்லை, ஆனால் அவருடைய பலத்த பிரசன்னத்தை உணர்ந்தேன். I was truly born again. உண்மையாகவே மறுபடி பிறந்தேன். I was transformed. நான் மறுரூபமாக்கப்பட்டேன். I ran to my uncle. என்னுடைய சித்தப்பாவை நோக்கி ஓடினேன். Uncle, this is what happened to me. சித்தப்பா இதுதான் எனக்கு நடந்தது. He was thrilled. அவர் குதூகலப்பட்டார். He said, tomorrow you will come. அவர் சொன்னார், நாளை தினத்திலே வருவார். And you will join me in open air preaching. நான் அடுத்த நாள் வருவேன், உன்னோடு கூட இணைந்து நான் திறந்தவெளி பிரசங்கத்தை செய்வேன் என்றார். So I was horrified. நான் பயந்து நடுங்கினேன். My uncle was a police. He was in the police department, yet he was a great open air preacher. என்னுடைய சித்தப்பா போலீஸ் துறையிலே முக்கிய பதவி வைத்தார். ஆகிலும் திறந்த வெளியில் நின்று தெருவில் இருந்து பிரசங்கம் பண்ணுவார். Every Sunday you can hear him. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நிச்சயமாய் அவருடைய வார்த்தைகளை கேட்கலாம். He will choose the junction where 4 roads will come and join together. 4 சாலைகள் சந்திக்கின்ற ஒரு இடத்தை தெரிந்தெடுத்து அங்கிருந்து பேசுவார். And he will shout at the top of his voice. உரத்த குரலிலே அவர் பேசுவார். He will repeat the Bible verses. அவர் வேதாகம வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுவார். People will come. ஜனங்கள் வருவார்கள். And there will be a big crowd. அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். Probably he is selling something, they will think. ஜனங்கள் ஆரம்பத்தில் நினைத்தார்கள், ஏதோ விற்கிறார் கூவி, நாம் போய் பார்ப்போம் என்றார்கள். And he will preach to them nicely the gospel. அவர்களுக்கு சுவிசேஷத்தை நன்றாய் சொல்லுவார். He told me, அவர் சொன்னார், தினகரன், tomorrow you are going to preach. நாளைய தினத்திலே நீ பிரசங்கம் பண்ண போகிறாய். Oh, I became very nervous. அவ்வளவுதான், எனக்கு நடுக்கம் வந்து விட்டது. My knees were trembling. என்னுடைய முழங்கால்கள் நடுங்க துவங்கின. I said, uncle, what am I going to say? நான் சொன்னேன், சித்தப்பா நான் என்ன சொல்ல போகிறேன்? I do not know the Bible. எனக்கு வேதம் தெரியாதே. I do not know anything. எனக்கு எதுவும் தெரியாது. I have never preached in all my life. என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அதுவரையும் நான் பிரசங்கம் பண்ணியதில்லை. First he said, முதலாவது அவர் சொன்னார், you tell them what Jesus did for you yesterday. இயேசு உனக்கு நேற்று என்ன செய்தாரோ அதை ஜனங்களுக்கு சொல். Tell what Jesus Christ has done for you. இயேசு கிறிஸ்து உனக்கு என்ன செய்தாரோ அதை ஜனங்களுக்கு சொல். Again I was trembling. மீண்டுமாக நான் நடுங்கினேன். Then he said, I will tell you a secret. அதன் பிறகு அவர் சொன்னார், நான் ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்லட்டும். When you preach to them, அதன் பிறகு அவர் பிரசங்கம் பண்ணினார். When you tell them the story, நீ பொதுமக்களுக்கு உன்னுடைய அனுபவத்தை சொல்லும் பொழுது, when you preach, நீ பிரசங்கம் பண்ணும் பொழுது, you imagine in your heart, உன்னுடைய உள்ளத்திலே இப்படியாய் கற்பனை செய்து கொள், these are all a set of fools sitting before you. உனக்கு முன்பாக இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் முட்டாள் என்று நினைத்துக்கொள். Whatever you say will be new to them. நீ சொல்லுவதெல்லாம் அவர்களுக்கு புதிதாய் இருக்கும். Then you will be bold. அப்படி நினைத்தால் நீ தைரியமாய் பேசுவாய். Oh my brother, என் சகோதரனே, my sister, என் சகோதரி, you must begin to act now. நீங்கள் இப்பொழுதே செயல்பட துவங்க வேண்டும். You can do 2 things. நீங்கள் 2 காரியங்களை செய்யலாம். You can go on postponing. நீங்கள் செயல்படாமல் காலத்தை தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கலாம். Some excuse or other. ஒரு சாக்கு போக்கு இல்லாவிட்டால் இன்னொன்று. But my uncle told me, ஆனால் என் சித்தப்பா சொன்னார், தினகரன், if you postpone preaching, நீ பிரசங்கம் பண்ணுவதை தள்ளி போடுவாய். within this one day somebody may go to hell. இந்த ஒரு நாள் வாய்ப்பை நழுவ விட்டு யாராயிலும் ஒருவர் நரகத்திற்கு போய் விடுவார்கள். You will be answerable for that soul. அந்த ஒரு மனிதனுடைய ஆத்துமா நரகத்திற்கு போவதற்கு நீதான் பொறுப்பு. God will ask you, கர்த்தர் கேட்பார், தினகரன், why you didn't preach yesterday? ஏன் நேற்று நீ பிரசங்கம் பண்ணவில்லை? Because last night that boy died. ஏனென்றால் நேற்று இரவு அந்த இளைஞன் மரித்து விட்டானே. If only you have preached, நீ நேற்று பிரசங்கம் பண்ணி இருந்தால், oh, that boy would have been saved. அந்த இளைஞன் ரட்சிக்கப்பட்டிருப்பான். My brother, என் சகோதரி, my sister, என் சகோதரி, act today. இன்றே செயல்படுங்கள். Act today. இன்றே செயல்படுங்கள். Act today. இன்றே செயல்படுங்கள். Try to do what you can do today. இன்று உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை இன்றே செய்யுங்கள். Secondly, இரண்டாவதாக, when did Isaac sow? ஈசாக்கு எப்பொழுது விதைத்தான்? Isaac sowed in famine. பஞ்ச காலத்திலே ஈசாக்கு விதைத்தான். When everything was in famine. எல்லாம் பஞ்சத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பொழுது, drought, பஞ்சகாலம், வறட்சி, parched land, அங்கே நிலமெல்லாம் வறண்டு வெடித்தது. In that he sowed. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விதைத்தான். Ecclesiastes chapter 11 and verse 4 says, பிரசங்கி 11:4 சொல்கிறது, anyone who looks up to the wind will never sow. காற்றை பார்த்து விதைக்க போகிறேன் என்று சொல்லுகிறவன் ஒருபொழுதும் விதைக்க மாட்டான். But some people look elsewhere today. ஆனால் இன்று சிலரோ வேறு திசையை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். They look to vastu. அவர்கள் வாஸ்து சாஸ்திரம் பார்க்கிறார்கள். Even for building the church, for the first they will see vastu.
திருச்சபை கட்டுவதற்கு கூட யாரோ சொன்ன வாஸ்து சாஸ்திரத்தை பார்த்து கட்டுகிறார்கள். ஒரு பயலும் வர மாட்டேங்கிறேன் நம்ம கோயிலுக்கு, வாஸ்து சரியா இருக்காதோ. No fellow is coming to the church, maybe the vastu is not proper. They will never build God's kingdom. இப்படிப்பட்டவர்கள் ஒருபொழுதும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதில்லை. Many people, even spiritual people, look to vastu. இப்படியாக ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் வாஸ்து பார்க்கிறார்கள். When I came to this house, sir, ஐயா இந்த வீட்டுக்கு நான் வந்த பொழுது fever. ஒரு ஜரம் My son got fever. என்னுடைய மகனுக்கு ஜரம் வந்து விட்டது. This is an unlucky house. ஓ இது அதிர்ஷ்டமில்லாத வீடு. Next door neighbor says, பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறார், according to vastu it's not built. வாஸ்து சாஸ்திரப்படி இது கட்டப்படவில்லை. And they write to me to know God's will. அவர்கள் எனக்கு கடிதம் எழுதி, ஐயா தேவ சித்தம் என்னவென்று தெரிந்து சொல்லுங்கள் என்று கடிதம் Whether to எழுதுகிறார்கள். live in that home or according to vastu vacate that home. அந்த வீட்டிலே நான் தொடர்ந்து இருப்பதா இல்லாவிட்டால் வாஸ்து சாஸ்திரம் சரியா இல்லாதபடினால் வீட்டை விட்டு போவதா? But ஆனால் the Bible says, வேதம் சொல்லுகிறது, there is a famine in the country. தேசத்திலே பஞ்சம் வறட்சி இருந்தது. In Amos chapter 8 and verse 11, ஆமோஸ் 8:11, there is a famine everywhere. எல்லா இடங்களிலும் பஞ்சம் இருக்கிறது. Everywhere. எல்லா இடங்களிலும். Therefore you have to rush there with God's word. ஆகவே வேகமாய் துரிதமாய் தேவனுடைய வார்த்தையை எடுத்துச் செல்ல வேண்டும். Luke chapter 8 and verse 11, லூக்கா 8:11, God's word. தேவனுடைய வார்த்தை, God's word தேவனுடைய வார்த்தை is the heavenly manna. அதுதான் பரலோக மன்னா. It is the seed that you have to sow. இந்த விதையைத்தான் நீங்கள் விதைக்க வேண்டும். You need not look to vastu. நீங்கள் வாஸ்து சாஸ்திரத்தை பற்றி கவலைப்பட You need வேண்டாம். not look to the wind. நீங்கள் காற்றை குறித்து நினைக்க வேண்டாம். You have to all the time be on fire. எப்பொழுதும் நீங்கள் அக்கினியாய் இருக்க வேண்டும். Where shall I take the seed of God? இந்த தேவனுடைய வார்த்தையை எங்கே சென்று நான் விதைக்க முடியும்? Where can I give it? நான் எங்கே கொடுக்க முடியும்? If you read 2 Timothy chapter 4 and verse 2, 2 தீமோத்தேயு 4:2 preach the gospel in season or out of season. சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் அனுகூலமாய் இல்லாத சூழ்நிலையிலும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். Sow the word of God. கர்த்தருடைய வார்த்தையை விதையுங்கள். Whether you have a chance or you do not have a chance. உங்களுக்கு தருணம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும். Because according to Matthew 4 and 4, ஏனென்றால் மத்தேயு 4:4 படியாக, Deuteronomy 8 and 3, உபாகம் 8:3 படியாக, the word of God is the bread for every soul. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் உயிர் தரும் அப்பம். One day a bishop was going in a plane. ஒரு நாள் பேராயர் ஒருவர் விமானத்தில் பயணம் செய்தார். Next to him sat a very big IAS official. அவருக்கு பக்கத்திலே மிகப்பெரிய ஐஏஎஸ் அதிகாரி அமர்ந்திருந்தார். He asked the bishop, அவர் பேராயரிடத்தில் கேட்டார், Bishop, can you pray for me? பேராயரையா எனக்கா ஜெபிக்க He முடியுமா? said, what's the matter? அவர் சொன்னார், என்ன விஷயம்? He said, sir, I am a drunkard. நான் ஒரு குடிகாரன். All the time I am drinking. எப்பொழுதும் நான் குடித்துக் கொண்டு இருக்கிறேன். My family situation is very precarious. என்னுடைய குடும்ப சூழ்நிலை மிக மிக ஆபத்தாய் I சிக்கலாய். am a source of sorrow for my wife and children. என் நிமித்தமாக என் மனைவியும் என் பிள்ளைகளும் எப்பொழுதும் துக்கத்தையும் வேதனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். Bishop, bless me. பேராயரையா என்னை ஆசீர்வதியும். Bishop, bless me. பேராயரையா என்னை ஆசீர்வதியும். Is there any hope? எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டா? The bishop said only one word. அப்பொழுது பிஷப் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், God loves you. தேவன் உங்கள் மீது அன்பாய் இருக்கிறார். God loves you. தேவன் உங்கள் மீது அன்பாய் இருக்கிறார். God loves you. தேவன் உங்கள் மீது அன்பாய் The man இருக்கிறார். was startled. அந்த மனிதன் பிரமித்து போனான். Bishop, do you really mean பிஷப் ஐயா உண்மையாய் சொல்லுகிறீர்களா? that God loves me? உண்மையிலேயே தேவன் என் மீது அன்பு கூறுகிறாரா? I am a drunkard. நான் ஒரு குடிகாரன். Useless to my family. என் குடும்பத்திற்கு பிரயோஜனமற்றவன். Useless to the government. நான் அரசாங்கத்திற்கு பயனற்றவன். Useless to my office. என்னுடைய அலுவலகத்திற்கு பயனற்றவன். How do you say that? எப்படி சொல்லுகிறீர்கள்? Again the bishop said, மீண்டுமாக பேராயர் சொன்னார், God loves you. தேவன் உங்கள் மீது அன்பாய் இருக்கிறார். That broke his heart. அது அந்த மனிதனுடைய உள்ளத்தை The உடைத்தது. desire to drink ran away. அப்பொழுதே குடிக்கின்ற ஆசை அவரை விட்டு ஓடியது. He became a new creature. அவர் புது சிருஷ்டியாய் மாறினார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. Hallelujah. You have to be all the time ready to preach the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு எப்பொழுதும் நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். No excuse. சாக்குப்போக்கே இல்லை. No delay. தாமதம் இல்லை. No excuse. எப்பொழுதும் சாக்குப்போக்கே சொல்லக்கூடாது. Don't wait, my brother. ஓ என் சகோதரனை காத்திருக்க If வேண்டாம். you are an ambassador, நீங்கள் ஒரு ஸ்தானாதிபதி என்றால், whichever home you go, அது எங்கே நீங்கள் சென்றாலும் சரி, whichever fellowship you go, எந்த ஐக்கியத்திற்கு நீங்கள் சென்றாலும் சரி, whichever funeral home you go, எந்த அடக்க ஆராதனைக்கு வீட்டுக்கு சென்றாலும் everywhere
Give the word of God. எல்லா இடங்களிலும் தேவனுடைய வார்த்தையை கொடுங்கள். You don't wait for God to act. தேவன் செயல்பட வேண்டும் என்று நீங்கள் காத்திருக்க வேண்டாம். First you act. முதலாவது நீங்கள் செயல்படுங்கள். Wherever you see famine, act. எந்த இடத்தில் வறட்சியை பார்க்கிறீர்களோ அங்கே செயல்படுங்கள். When I was a small boy, நான் ஒரு சிறு பையனாய் இருந்த பொழுது, when the full moon would come, பௌர்ணமி வரும் பொழுது, every month the church will go for preaching. ஒவ்வொரு மாதமும் திருச்சபை பிரசங்கிக்க செல்லும். Because only when the full moon come, the whole village will gather in one place. ஏனென்றால் பௌர்ணமி தினத்து அன்றுதான் கிராமம் முழுவதும் ஓரிடத்தில் கூடி வருவார்கள். That time they used to sing this old song. அந்த வேளையிலே இந்த பழைய பாடலை பாடுவார்கள். வாவானேசா வளர் சுவிசேஷத்தின் மதுதனை ஒன்றிடவே, வாவானேசா வளர் சுவிசேஷத்தின் மதுதனை ஒன்றிடவே, தேவாமிர்தமாம் ஜீவனை கண்டிட சாவாமிர்தமாம் சாமியை அண்டிட, தேவாமிர்தமாம் ஜீவனை கண்டிட சாவாமிர்தமாம் சாமியை அண்டிட, வாவானேசா வளர் சுவிசேஷத்தின் மதுதனை ஒன்றிடவே, வாவானேசா வளர் சுவிசேஷத்தின் மதுதனை ஒன்றிடவே, கரும்பை புசித்திட கையில் கோலியை கனிவாய் கொடுப்பாருண்டோ, கற்கண்டிலும் மேலதாய் இனிக்கும் பொருள் இதை கடிந்து தடுப்பாருண்டோ, விரும்பிய எடுத்திட வேதமும் வேறில்லை, திரும்பிய அழுத்திட தேவரும் வேறில்லை, திரும்பிய எடுத்திட வேதமும் வேறில்லை, திரும்பிய அழுத்திட தேவரும் வேறில்லை, வாவானேசா வளர் சுவிசேஷத்தின் மதுதனை ஒன்றிடவே, வாவானேசா வளர் சுவிசேஷத்தின் மதுதனை ஒன்றிடவே, தேவாமிர்தமாம் ஜீவனை கண்டிட சாவாமிர்தமாம் சாமியை கண்டிட, தேவாமிர்தமாம் ஜீவனை கண்டிட சாவாமிர்தமாம் சாமியை அண்டிட, வாவானேசா வளர் சுவிசேஷத்தின் மதுதனை ஒன்றிடவே, வாவானேசா வளர் சுவிசேஷத்தின் மதுதனை ஒன்றிடவே. Hallelujah. ஹalleluya. So sweet to bring the gospel to the broken-hearted people. உடைந்த உள்ளங்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்துச் செல்லும் பொழுது அது தேனை போல இனிமையாயிருக்கும். So why should you delay? ஆகவே ஏன் கால தாமதம் செய்ய வேண்டும்? Why should you be inactive? ஏன் நீங்கள் செயல்படாமல் சும்மா இருக்க வேண்டும்? Thirdly, மூன்றாவதாக, where he preached, where he sowed the word of God, where he sowed the seed, அவன் எங்கே விதை விதைத்தான்? where he was. அவன் இருந்த இடத்திலே. In Genesis 26:3, ஆதியாகமம் 26:3, God said, Isaac, தேவன் சொன்னார், ஈசாக்கே, oh, you sow in this land, நீ இந்த தேசத்திலே விதை விதை, I will bless it. நான் அதை ஆசீர்வதிப்பேன். And he did it. அப்படியே அவர் செய்தார். When I was in the State Bank of India, நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலே வேலை பார்த்த பொழுது, there was an official by name Mr. Nair. மிஸ்டர் நாயகம் என்ற ஒரு அதிகாரி இருந்தார். He belongs to Trivandrum. அவர் ட்ரிவாண்ட்ரம் பகுதியைச் சேர்ந்தவர். He was promoted from the rank of a clerk. அவர் ஒரு குமாஸ்தா என்ற நிலையிலிருந்து பதவி உயர்வு பெற்றவர். He was posted in Chennai.
அவர் சென்னையிலே மாற்றப்பட்டார். So I met Mr. Nair. நான் அவரை பார்க்க சென்றேன். Nair was in tears. நாயர் மிக கண்ணீர் விட்டு, Are you got a promotion? Why you are crying? நான் அவரை பார்த்து கேட்டேன், ஐயா உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைத்திருக்கிறது, ஏன் Sir, கண்ணீர்? where is Trivandrum? Where is Madras? அவர் சொன்னா, ஐயா திருவனந்தபுரம் எங்க இருக்கு, சென்னை எங்க இருக்கிறது. So he was transferred to Kerala. அவர் கேரளாவிற்கு மாற்றப்பட்டார். I went to Cochin sometimes. நான் சில நாட்கள் கழித்து கொச்சின் சென்றேன். Hey, Mr. Nair, how are you now? அங்கே பார்த்து அவரை கேட்டேன், ஐயா மிஸ்டர் நாயர் எப்படி இருக்கிறீர்கள்? I thought he should be overflowing with joy and excitement. நான் நினைத்தேன் அவர் சந்தோஷப்பட்டு குதூகலமாய் இருப்பார் என்று. But sir, they have posted me to Cochin. அவர் என்ன சார் என்ன போய் கொச்சின்ல போட்டாங்க. Are you belong to Kerala, man? நான் கேட்டேன், ஐயா நீங்கள் கேரளாவை சேர்ந்தவராயிற்றே. He said, that's right, but where is Trivandrum? Where is Cochin? கேரளாவில் இருக்கிறது உண்மைதான், திருவனந்தபுரம் எங்க இருக்கு, கொச்சின் எங்க இருக்கு. So he was transferred to Trivandrum. அவர் பின்பு திருவனந்தபுரத்துக்கு மாற்றப்பட்டார். So I met Mr. Nair. நான் அங்கேயும் மிஸ்டர் நாயரை Are சந்தித்தேன். you happy now? ஐயா இப்பொழுது சந்தோஷமா இருக்கிறீர்களா? What happiness, sir. என்ன சந்தோஷம் போங்க. Are you are in Trivandrum, man? என்னங்க இப்பொழுது நீங்கள் விரும்பியபடி திருவனந்தபுரத்தில் இருக்கிறீர்கள்? Trivandrum is correct, sir. திருவனந்தபுரத்தில் இருப்பது உண்மைதான். But my office is in the outskirts of the city. என்னுடைய அலுவலகம் பட்டணத்திற்கு வெளியே இருக்கிறது. So I talked to the highest official. நான் உயர்ந்த அதிகாரத்தில் பேசினேன். He called Mr. Nair அவர் மிஸ்டர் நாயரை கூப்பிட்டார். and said, Mr. Nair, மிஸ்டர் நாயர், I have a plan to solve your problem. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்ப்பதற்கு எனக்கு ஒரு வழி உண்டு. We have decided to open a branch in your own home in a room. உங்களுடைய சொந்த வீட்டிலே ஒரு அறையிலே ஒரு SBI கிளையை உருவாக்க திறக்க முடிவு செய்து விட்டோம். That was the first time I saw Mr. Nair laughing. அவர் மனம் விட்டு சிரித்தார். The way he laughed, oh my God, unforgettable. அவர் சிரித்த விதத்தை பார்த்ததை நான் மறக்கவே முடியாது. Isaac sowed in the same land. ஈசாக்கு அதே தேசத்தில் விதைத்தான். 15 years. 15 ஆண்டுகள். I preached in the villages. நான் கிராமங்களில் பிரசங்கித்தேன். Leprosy hospitals. நான் குஷ்டரோகிகள் மருத்துவமனையில் In jails. சிறைச்சாலைகளில், In the street corners. தெரு மூலைகளில் 15 years. 15 ஆண்டுகள். I never bothered about anything. நான் தெருவிலே பிரசங்கிக்கிறேன் என்று ஒருபொழுதும் நினைத்ததில்லை. God was watching. கர்த்தர் அதை பார்த்துக் At the கொண்டிருந்தார். end of the 15th year, 15 ஆண்டின் முடிவிலே I got tuberculosis in both the lungs. என்னுடைய 2 நுரையீரல்களிலும் TB வியாதி வந்தது. That is the gift I received. அதுதான் நான் பெற்றுக்கொண்ட பரிசு. That is the reward that God gave me for 15 years of hard preaching. 15 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு பிரசங்கித்ததற்கு எனக்கு கிடைத்த பலன் TB வியாதி. I grumbled and murmured. நான் முறுமுறுத்தேன். Vomited blood. நான் இரத்த வாந்தி எடுத்தேன். Every time I vomited blood, நான் வாந்தி எடுக்கும் பொழுதெல்லாம் இரத்தம் கொட்டியது. I said, what is my future? நான் கேட்டேன், என்னுடைய எதிர்காலம் என்ன? What will happen to my wife? என்னுடைய மனைவிக்கு என்ன ஆகும்? What will happen to my son and daughter? என்னுடைய மகனுக்கும் என்னுடைய மகளுக்கும் என்ன ஆகும்? Oh, I cried and cried. நான் கதறி அழுதேன். 1 week was there. ஒரு வாரம். The doctor said, then I will close my eyes. மருத்துவர் சொல்லிவிட்டார்கள், ஒரே ஒரு வாரம் தான், ஒரு வாரத்திற்குள் அவர் மரித்து விடுவார். I was alone in the room. தனிமையாய் அறையில் இருந்தேன். And Jesus came. அப்பொழுது இயேசு வந்தார். And Jesus came. இயேசு வந்தார். He said, son, அவர் சொன்னார், மகனே, you have read in John 15, if a branch of a plant is fruitful, it will be cleaned up. யோவான் 15ஆம் அதிகாரத்திலே நீ படித்திருக்கிறாய் அல்லவா? ஒரு கொடியானது கனி தர வேண்டும் என்றால் அது முற்றிலுமாய் தாய் செடியோடு நிலைத்திருக்க வேண்டும், அது சுத்திகரிக்கப்பட வேண்டும். You are being cleansed now. நீ இப்பொழுது சுத்திகரிக்கப்படுகிறாய். Man is man. மனிதன் மனிதனே. Man is man. மனிதன் மனிதனே. Don't think any man will help you when you are in soup. நீங்கள் பிரச்சனைக்குள் சிக்கி தவிக்கும் பொழுது எந்த ஒரு மனிதனும் வந்து உதவுவான் என்று நினைக்காதிருங்கள். When you smile, the whole world will smile. நீங்கள் சிரிக்கும் பொழுது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து சிரிப்பார்கள். When you cry, you will cry all alone. நீங்கள் அழும் பொழுதோ தனிமையாய் அழுவீர்கள். Only those who really walk with Jesus and are filled with the love of God, they shall stand by your side. இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு கூர்ந்து அவரோடு இணைந்து நடக்கிறவர்கள் மட்டுமே உங்களோடு இருப்பார்கள். Jesus asked me, இயேசு என்னை கேட்டார், தினகரன், where are your friends now? உன்னுடைய நண்பர்கள் என்று சொன்னாயே அவர்கள் எல்லாம் எங்கே?
Thirdly, he told me, மூன்றாவதாக அவர் சொன்னார், you are praying for the sick people. நீ வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்துக் But கொண்டிருக்கிறாய். unless you yourself go through sick bed, how will you know their agony? வியாதியின் கொடுமையை நீயே உணர்ந்தால் ஒழிய வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருடைய வேதனையை நீ எப்படி உணர முடியும்? That is why I made you pass through the sick bed. ஆகவேதான் இந்த வியாதி படுக்கையின் வழியாய் செல்லும்படியாக நான் அனுமதித்தேன். But then he said, ஆனால் அவர் சொன்னார், now I will raise you up. இப்பொழுது நான் உன்னை எழுப்புவேன். Now I will raise you up. இப்பொழுது உன்னை எழுப்புவேன். And he raised me up. அவர் என்னை எழுப்பினார். Now listen. கவனியுங்கள். What have I lost by not going to the United States to join a theological college? நான் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய வேதாகம கல்லூரியிலே படித்ததினால் எவைகளை இழந்தேன்? What have I lost? நான் என்ன இழந்து போனேன்? I sowed in India. நான் இந்தியாவிலே விதை விதைத்தேன். I sowed in India. நான் இந்தியாவிலே விதை I விதைத்தேன். sowed in the city where I lived. நான் வசித்த பட்டணங்களிலே விதை விதைத்தேன். Of course, I sowed in every country where God sent me later. இந்தியாவில் மட்டுமல்ல, பின் நாட்களிலே தேவன் என்னை எந்த தேசங்களுக்கு கொண்டு சென்றாரோ When God- எல்லா இடங்களிலும் விதைத்தேன். When God healed my lungs, தேவன் என் நுரையீரலை சுகமாக்கினார். one day Jesus came. ஒரு நாள் இயேசு வந்தார். He said, son, அவர் சொன்னார், மகனே, these 15 years you have been very faithful. கடந்த 15 ஆண்டுகளாக நீ மிகவும் உண்மையாய் In வாழ்ந்தாய். the midst of the sick bed also you were very faithful. வியாதி படுக்கையின் மத்தியிலும் நீ உண்மையாகவே வாழ்ந்தாய். Now, இப்பொழுது I know that you are faithful. நீ உண்மை உள்ளவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். Now I am going to put you on public platform. இப்பொழுது நான் உன்னை பொது மேடைகளில் நிறுத்தப் போகிறேன். 15 years you were in hiding. 15 ஆண்டுகளாக நீ ஒளிந்து ஊழியம் செய்தாய். Now இப்பொழுது I am going to put you in public platform. நான் உன்னை பொது மேடைகளிலே நிறுத்தப் போகிறேன். Oh, I went for a memorial service for a dead person in Vellore. மரித்து போன ஒருவருக்காக ஸ்தோத்திர கூட்டம், ஞாபகார்த்த கூட்டம் ஒன்றை வெல்லூர் பட்டணத்தில் ஒழுங்கு செய்திருந்தார்கள். அந்த பட்டணத்திற்கு சென்றேன். God changed that meeting. அந்த கூட்டத்தையே தேவன் மாற்றினார். It became a gospel meeting. அது ஒரு நற்செய்தி கூட்டமாய் மாறியது. Vellore has never seen such crowds that I saw in 1970. 1970 ஆண்டிலே நான் பார்த்த அப்படிப்பட்ட கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. In that particular hall, அந்த குறிப்பிட்ட அறையிலே God fulfilled his promise. தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை When God says something, he will somehow fulfill it. தேவன் செய்வேன் என்று சொன்னால் எப்படியாகிலும் செய்து முடிப்பார். None of you should be discouraged. நீங்கள் ஒருவராகிலும் சோர்ந்து போக கூடாது. If you are a teacher, remain as a teacher. நீங்கள் இப்பொழுது ஆசிரியராக இருந்தால் அதே இடத்தில் ஆசிரியராக If you are a இருங்கள். policeman, remain as a policeman. நீங்கள் போலீஸ்காரராக இருந்தால் போலீஸ்காரராக But இருங்கள். everywhere, ஆனால் எல்லா இடங்களிலும் in season or out of season, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் preach the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். Let God raise you up. தேவனே உங்களை உயர்த்தட்டும். You plant in the land where you are. எந்த இடத்தில் தேவன் உங்களை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்தில் விதையுங்கள். Oh, he will bless it. அவர் நிச்சயமாய் அதை ஆசீர்வதிப்பார். What a marvelous God we have. நம்முடைய தேவன் எவ்வளவு ஆச்சரியமான Oh, தேவன். he loved us first. அவர் நம்மை அதிகமாய் He நேசித்திருக்கிறார். gave his life for us. தம்முடைய ஜீவனையை நமக்காய் கொடுத்திருக்கிறார். He is willing to do anything for you. அவர் நமக்காக எதையும் செய்வார். Be humble. Be humble. தாழ்மையாய் இருங்கள். Luke 14:11. லூக்கா 14:11. Luke 18:14. லூக்கா 18:14. Remain humble. தாழ்மை உள்ளவர்களாய் இருங்கள். Do whatever you can do, உங்களால் செய்ய முடிந்ததை செய்யுங்கள். and God will bless you. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, when he did these three things, இந்த மூன்று காரியங்களையும் அவர் செய்த பொழுது God blessed him. ஈசாக்கு அவைகளை செய்த பொழுது தேவன் ஆசீர்வதித்தார். Proverbs 10:22 says, நீதிமொழிகள் 10:22 சொல்கிறது, the blessings of God brings riches. தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை கொண்டு வரும். Oh, what a wonderful God. அற்புதமான தேவன் நம் தேவன். He will bless you in abundance. அவர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். God blessed him. தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். Isaac acted first. முதலாவதாக ஈசாக்கு செயல்பட்டார். Then God blessed him. அதன் பிறகு தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். In the same way, அதைப் போலவே he will bless you also. நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். How he will bless you? எப்படி ஆசீர்வதிப்பார்? The Bible says, வேதம் சொல்லுகிறது, God blessed him 100-fold. 100 மடங்கு தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். 100-fold. 100 மடங்கு. The word 100 is used to show that God will give the blessings to the maximum level. 100 மடங்கு என்பது
கணக்கின்படி 100 மடங்கல்ல, உச்சகட்ட அளவில்லாத அளவில் தேவன் ஆசீர்வதிப்பார் என்பதை காட்டுகிறது. Take Mark chapter 10 and verse 30. மார்க் 10:30 பாருங்கள். When Peter grumbled that he is going through all kinds of problems, கஷ்டத்தின் வழியே நான் கடந்து போகிறேன் என்று பேதுரு முறுமுறுத்த பொழுது Jesus said, இயேசு சொன்னார், Peter, பேதுருவே, don't be worried. நீ கவலைப்படாதே. Along with all your problems, I am going to give everything back to you 100-fold. நீ எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறாய் என்று சொல்கிறார், நானோ உனக்கு எல்லாவற்றையும் இழந்தவைகளை 100 மடங்கு திரும்ப தருவேன். 100-fold blessing. 100 மடங்கு ஆசீர்வாதங்கள். What a wonderful God we have. நம்முடைய தேவன் எவ்வளவு அற்புதமான தேவன். When you sow the word of God, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் the விதைக்கும் word of God will grow outside and inside your life. கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளியேயும் அது வளர்ந்து பெருகும். You will certainly be made rich. நீங்கள் நிச்சயமாகவே ஐஸ்வர்யவான்களாக மாறுவீர்கள். Matthew 6:33. மத்தேயு 6:33. You seek the kingdom of God and his righteousness, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது and all these things shall be added unto you. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும். This is a true story. இது ஒரு உண்மையான சம்பவம். Several years ago, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக there was a famine in this state. இந்த மாநிலத்திலே ஒரு பஞ்சம் இருந்தது. Especially the cardamom industry failed. குறிப்பாக அந்த காடமம் தொழிலானது மிகவும் நஷ்டப்பட்டது. ஏலக்காய் தொழில். There was a farmer. அங்கே ஒரு விவசாயி இருந்தார். He lost everything. அவர் எல்லாவற்றையும் இழந்தார். Only debts and borrowing. அவருக்கு இருந்ததெல்லாம் கடன் தான். He was sitting in his field. அவர் தன்னுடைய வயல்வெளியில் அமர்ந்திருந்தார். And he was crying. அழுது கொண்டிருந்தார். And he said, அவர் சொன்னார், I must commit suicide. நான் தற்கொலை செய்துதான் சாக I வேண்டும். must kill myself. நான் என்னையே கொல்ல வேண்டும். That time there was a young man passing that way with a transistor in his hand. அப்பொழுது அந்த வேளையில் தானே அந்த வழியில் இளைஞன் ஒருவன் ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோவை தன் கையில் எடுத்துக்கொண்டு போனான். And it was bringing out a beautiful song. அந்த டிரான்சிஸ்டர் ரேடியோவிலிருந்து ஒரு அழகான பாடல் தொனித்தது. God can wipe away your tears. தேவன் உன் கண்ணீரை துடைப்பார். He began to listen. இந்த மனிதர் அந்த பாடலை கேட்டார். Asked that man to stop. அந்த இளைஞனை நிறுத்தச் சொன்னார். He heard the sermon that followed. அங்கே வானொலி மூலமாக வந்த பிரசங்கத்தை கேட்டார். And cried unto God. தேவனை நோக்கி கதறினார். Lord, I have never known anything about you. ஆண்டவரே, இதுவரையில் உம்மை குறித்து நான் எதுவும் கேள்விப்பட்டதில்லை. Today I am surrendering my life. என்று என்னுடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். My cardamom plantations. என்னுடைய காடம் ஏலக்காய் தோட்டம். You please take over. தயவு செய்து நீர் அதை பொறுப்பேற்றுக் கொள்ளும். Help me. எனக்கு உதவி செய்யும். And he cried out. அவர் கதறி அழுதார். Days passed by. நாட்கள் கடந்தன. The rains came and lashed. அங்கே மழை வந்து கொட்டென்று கொட்டியது. Finally, இறுதியாக the cardamom grew. அங்கே ஏலக்காய் துளிர்த்தது. When he went to pluck the cardamom out of the tree, அங்கே இருந்த ஏலக்காய் மரத்திலிருந்து ஏலக்காய் பறிக்க சென்ற பொழுது he was shocked. அவர் அதிர்ந்து போனார். There was no place where there was no cardamom in the tree. அந்த முழு மரத்திலும் ஏலக்காய் தொங்காத ஒரு இடமே இல்லை. Not only that, அது மட்டுமல்ல, even under the ground, in the roots, there were cardamom. பூமிக்குள் இருந்த வேர்களிலும் அந்த வேரிலே தோல் தெரியாத அளவிற்கு ஏலக்காய் குலுங்கியது. He got everything back 100-fold. இழந்த எல்லாவற்றையும் 100 மடங்கு அவர் திரும்ப பெற்றார். Hallelujah. Hallelujah. It will happen to you. அதே காரியம் உங்களுக்கும் நடக்கும். It will happen to you. இதே காரியம் உங்களுக்கும் நடக்கும். So where you are, ஆகவே இருக்கிற இடத்திலே விதையுங்கள். act when you can act. உங்களால் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பொழுது Do செயல்படுங்கள். what you can. உங்களால் முடிந்ததை அயராமல் செய்யுங்கள். Let God bless you 100-fold. தேவன் உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். You know that song? இந்த பாடல் உங்களுக்கு தெரியுமல்ல? All of you know that song. நீங்கள் எல்லாரும் அறிந்த பாடல். Shall we sing that song together? நாம் இணைந்து பாடுவோமா? கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடே உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடே உன்னை காத்திடவே,
Hallelujah. Give a good clap to Jesus. நன்றாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Give him a good clap. Now let us read Genesis 26:13. மீண்டுமாக நாம் ஆதியாகமம் 26:13 பார்ப்போம். Oh, it's a very peculiar verse. அங்கே ஒரு ஆச்சரியமான வார்த்தை It பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. says, அது சொல்லுகிறது, Isaac began to prosper. அவன் ஐசுவரியனாகி He continued to prosper வர வர விருத்தி அடைந்தான். until he became very prosperous. இறுதியிலே அவன் மகா பெரியவனானான். My precious brothers and sisters, எனக்கு விலையேறப்பெற்ற சகோதர some சகோதரி, of us have a wrong opinion. நம்மில் சிலருடைய எண்ணம் தவறான. Isaac said, ஈசாக்கு சொன்னான், whether it is the land of Philistine or the land of Canaan, I will sow because God has asked me to sow. தேசம் கானான் தேசமாய் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் பெலிஸ்தருடைய தேசமாக இருந்தாலும் சரி, தேவன் விதைக்க சொன்னபடியினால் அவர் சொன்னபடி செய்வேன். If you are ashamed of God, நீங்கள் தேவனை குறித்து வெட்கப்படுகிறவர்களாய் if you are இருப்பீர்கள், ashamed of this gospel, நீங்கள் இந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால், according to 1 Samuel chapter 2 verse 30, 1 சாமுவேல் 2:30 படியாக he will be very much disgusted about you. அவரும் உங்களை குறித்து மிகவும் வெட்கப்படுவார். No, இல்லை இல்லை, let this not happen. ஒருவராக இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடாது. Let us take the Bible. நாம் வேதாகமத்தை எடுப்போம். If you read Esther chapter 9 and verse 4, எஸ்தர் 9:4 பார்க்கும் it பொழுது speaks about Mordecai. அங்கே மொர்தெகாயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. Mordecai was just a slave, மொர்தெகாய் ஒரு அடிமை, அவ்வளவுதான். but he stood for God. ஆனால் தேவனுக்காக நின்றான். He stood for God's people. அவன் தேவ ஜனங்களுக்காய் நின்றான். Therefore God honored him. ஆகவே தேவன் அவனை கனப்படுத்தினார். Will somebody read that words? யாராயிலும் தயவு செய்து அதை படிப்பீர்களா? Esther 9:4. எஸ்தர் 9:4. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். Prominent. அவன் Great. மென்மேலும் பெரியவனானான். That is what the Bible says. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. If you read 10:3, 10:3 Esther படிப்பீர்கள். 10:3, எஸ்தர் it 10:3 says he was second to the king. அவன் ராஜாவுக்கு அடுத்த நிலையில் இருந்தான். First the king, son number 2 was Mordecai. முதல் நிலையில் இருந்தது ராஜா, இரண்டாவது பதவியில் இருந்த மனிதர் மொர்தெகாய். Because God will prosper you. ஏனென்றால் தேவன் உங்களை செழிக்க செய்வார். Exactly like Mordecai, he will give a name to you. மொர்தெகாய்க்கு செய்ததைப் போல தேவன் நிச்சயமாய் உங்களையும் கனப்படுத்துவார். When my son Paul finished his PhD, என்னுடைய மகன் பால் தன்னுடைய டாக்டர் படிப்பை முடித்த பொழுது 3 universities came running after him. 3 பல்கலைக்கழகங்கள் அவருக்கு பின்பாக ஓடி வந்தன. You take over the head of the Department of Management Science. மேனேஜ்மென்ட் சயின்ஸினுடைய தலைவர் பதவியை நீங்கள் எங்கள் துறையில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள். The Loyola College management came. லயோலா காலேஜ் அந்த மேனேஜ்மென்ட் வந்தார்கள். They said, Paul, you belong to us, you should join us. அவர்கள் சொன்னார்கள், பால் எங்கள் கல்லூரியில் படித்தவர் நீர், ஆகவே எங்கள் கல்லூரியில் தான் வேலை செய்ய வேண்டும். I said, Paul, நான் சொன்னேன், பால், see, I am working in a bank நான் ஒரு வங்கியில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். and I am preaching the gospel. நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். Join one of these 3 universities or Loyola College. இந்த 3 பல்கலைக்கழகங்களில் ஏதாயிலும் ஒன்றில், இல்லாவிட்டால் லயோலா கல்லூரியில் சேர்ந்து கொள். You know what he said? பால் என்ன சொன்னார் தெரியுமா? Dad, I have decided to follow you. அப்பா, நான் உங்களை பின்பற்ற தீர்மானித்தேன். I want to help you. நான் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். I am very clear on that. அதை குறித்து நான் தெளிவாய் இருக்கிறேன். I want to follow the Lord Jesus நான் Christ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறேன். exactly as you do. அதை நீங்கள் எப்படி செய்கிறீர்களோ I left him at that. நானும் செய்ய விரும்புகிறேன். அதோடு நான் விட்டுவிட்டேன். Recently he went to Arunachal Pradesh சமீபத்திலே பால் அருணாச்சல் பிரதேசத்துக்கு சென்றார். to conduct gospel meetings. நற்செய்தி கூட்டத்தை நடத்தும்படியாக They invited him to come. அங்கே வரும்படியாக அவர்களே அழைப்பு கொடுத்தார்கள். Arunachal Pradesh is a province, a state where thousands and thousands of God's children were killed mercilessly. அருணாச்சல பிரதேசம் என்கின்ற அந்த இந்திய மாநிலத்திலே ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் கொல்லப்பட்டார்கள். Brutally murdered. கொடுமையாய் கொல்லப்பட்டார்கள். They lost
lakhs and lakhs of rupees worth of property. லட்சமான தங்களுடைய சொத்துக்களை அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இழந்தார்கள். As I said, when you weep, you will weep all alone. நான் சொன்னது போல நீங்கள் கண்ணீர் விடும் பொழுது தனியாகத்தான் கண்ணீர் விடுவீர்கள். And they cried alone. அவர்கள் அப்படித்தான் தனிமையில் They கதறினார்கள். were almost eradicated. ஏறக்குறைய ஒரு கிறிஸ்தவன் கூட இங்கே இல்லை என்று சொல்ல கூடிய அளவிற்கு இருந்த இடம் தெரியாமல் விரட்ட அழிக்கப்பட்டார்கள். It is to that place God called my son to go. அப்படிப்பட்ட இடத்திற்குத்தான் தேவன் என்னுடைய மகனை அழைத்தார். What a difference. எவ்வளவு பெரிய வித்தியாசம். When he landed in that city called Eta Nagar, ஈட்டா நகர் என்ற அந்த பட்டணத்திலே என் மகன் பால் சென்ற பொழுது through a government order, அங்கே அரசாணையின் மூலமாக they have declared him as the guest of the state of Arunachal Pradesh. அருணாச்சல பிரதேசத்தினுடைய அந்த மாநில ஒரு விருந்தினராக அவர்கள் அரசாங்க ஆணை போட்டார்கள். Hallelujah. ஹalleluya. He was made the state guest, அரசு விருந்தினராக அழைக்கப்பட்டார். made to stay in the state guest house, அரசு விருந்தினர் மாளிகையில் தங்க வைக்கப்பட்டார். given police escort. அங்கே போலீஸ் பாதுகாப்பு The கொடுக்கப்பட்டது. ministers came and received him. அங்கே மந்திரிகள் வந்து அவரை வரவேற்றார்கள். What a difference. எவ்வளவு பெரிய வித்தியாசம். When my wife went to Guwahati என்னுடைய மனைவி கவுஹாத்திக்கு சென்ற in பொழுது Assam, அசாம் மாநிலத்தின் she went தலைநகர் all alone. அவர்கள் தனியாக ஊழியத்துக்கு She came சென்றார்கள். with a few girls there over there. அங்கே சில பெண்கள் அங்கே அவர்களோடு சென்றிருந்தார்கள். On the stage, அந்த மேடையிலே there were 6 government ministers sitting there. அங்கே 6 மாநில அமைச்சர்கள் அமர்ந்திருந்தார்கள். All the bishops were sitting there. அங்கே எல்லா பேராயர்களும் இருந்தார்கள். Just 2 nights meeting. அங்கே 2 இரவு கூட்டங்கள் மட்டுமே. But God shook that city. ஆனால் அந்த பட்டணத்தை தேவன் குலுங்க பண்ணினார். God shook that whole state. அந்த முழு மாநிலத்தையும் தேவன் அதிர பண்ணினார். Why he did that? ஏன் அப்படி செய்தார்? Because she did what she can do. ஏனென்றால் தன்னால் முடிந்ததை சகோதரி செய்தார்கள். She started Esther prayer group. அவர்கள் எஸ்தர் ஜெபக்குழு ஊழியத்தை துவங்கினார். So many other things. இன்னும் எத்தனையோ காரியங்களை செய்தார்கள். Oh, it is so difficult to talk to my wife at home. என்னுடைய மனைவியிடத்திலே வீட்டிலே பேசுவதற்கு நேரம் கிடைப்பதே பெரிய காரியம். Always busy. எப்பொழுதும் ஊழியத்திலே மும்முரம். Always busy. எப்பொழுதும் ஊழியத்தில் மும்முரம். When my daughter Evangeline went to the place called Jamshedpur, ஜாம்ஷெட்பூர் என்ற இடத்திற்கு என் மகள் எவாஞ்சலின் சென்ற பொழுது she told me the same thing. இதை என்னை இடத்தில் இதை குறித்து சொன்னாள். Dad, the crowd that came to Jamshedpur is unimaginable. அப்பா ஜாம்ஷெட்பூர் கூட்டத்திற்கு வந்த ஜனங்கள் திரளான ஜனங்கள் எண்ண முடியாதவர்கள். The way in which they treated me, அவர்கள் என்னை வரவேற்று உபசரித்த விதம், and the 3 sweet children, அந்த 3 பிள்ளைகளை எங்கள் 3 பிள்ளைகளை உபசரித்த விதம் unforgettable. வாழ்க்கையில் நெஞ்சை விட்டு அகலாத நினைவுகள். Unforgettable. நெஞ்சை விட்டு அகலாத நினைவுகள். Prosperity goes increasing. அங்கே அந்த ஐஸ்வரியம் வர வர வளர்ந்து கொண்டே போகிறது. The Bible says வேதம் சொல்லுகிறது. in Genesis 26:13, ஆதியாகமம் 26:13 what does it say? அங்கே என்ன சொல்லுகிறது? Isaac began to prosper. ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். He continued to prosper அவன் தொடர்ந்து வர வர விருத்தி அடைந்தான். until he became very prosperous. அவன் மகா பெரியவனாய் மாறினான். Take the name Isaac from the Bible. வேதாகமத்திலே ஈசாக்கு என்ற பெயரை எடுங்கள். Put your name over there. அந்த வசனத்திலே உங்கள் பெயரை வையுங்கள். It will say, அது சொல்லும், Kumar began to prosper. குமார் வர வர விருத்தி அடைந்தான். Lalita began to prosper. லலிதா வர வர விருத்தி அடைந்தாள். Lakshmi began to prosper. லட்சுமி வர வர விருத்தி அடைந்தாள். And she continued to prosper. அவள் தொடர்ந்து மகா பெரியவளாய் மாறினாள். And until she became very prosperous, she prospered. இறுதியிலே ஐஸ்வரியமாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவளாய் மாறினாள். It will happen to you. அதே காரியம் உங்களுக்கும் It will நடக்கும். happen to you. அது உங்களுக்கும் நடக்கும். It will happen to அது you. உங்களுக்கு நடக்கும். If you are faithful to God. நீங்கள் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் The இருப்பீர்கள். Bible says in Proverbs 22:29, நீதிமொழிகள் 22:29 வேதம், do you see a man who is diligent in his work? தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிற ஒரு மனிதனை நீ காண்பாய் He என்றால் will stand before kings, அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். not before evil people. அவன் சாதாரண நீசருக்கு பொல்லாதவருக்கு முன்பாய் நிற்பதில்லை. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. My brother, look up. ஏன் சகோதரனே நீ தைரியமாய் இருங்க. My sister, look up. ஏன் சகோதரனே சகோதரியே நீங்கள் அண்ணாந்து Don't பாருங்கள். look down. நீங்கள் தலை கவிழ வேண்டாம். It is God's will to prosper you openly. நீங்கள் தலை நிமிர்ந்து வாழுங்கள். உங்களை ஐஸ்வரியவான்களை மாற்றுவது தேவனுடைய சித்தம்.
before the eyes of your best critics, he wants to prosper you. உங்களை குறை சொல்லுகிற மக்களுடைய கண்களுக்கு முன்பாக அவர் உங்களை வளர 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 வைத்து ஐஸ்வரியவான்களாய் மாற்றுவார். Do you believe that? அதை விசுவாசிக்கிறீர்களா? Do you believe that? விசுவாசிக்கிறீர்களா? Then put up your hand கரங்களை உயர்த்தி and say hallelujah. Hallelujah. I am going to prosper. நான் ஐஸ்வரியவானாய் மாறப் போகிறேன். I am going to prosper. நான் ஐஸ்வரியவானாய் மாறப் போகிறேன். Hallelujah. Hallelujah. He will never let go my hand. He will never let go my hand. Though the storms may come and the winds may blow, he will never let go my hand. He will never let go my hand. He will never let go my hand. Though the storms may come and the winds may blow, he will never let go my hand. இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். He will never let go my hand. Never let go Amen. my hand. Yes, Lord. Though the storms may come and the winds may blow, he will never let go my hand. Proverbs 28:20 says, நீதிமொழிகள் 28:20 சொல்லுகிறது, a faithful man shall abound with blessings. உண்மையுள்ள மனிதன் சகல ஆசீர்வாதங்களையும் பரிபூரணமாய் பெறுவான். Now our brothers will read these wonderful verses. Psalm 41:1 and 2. சங்கீதம் 41 முதல் 2 வசனங்களை சகோதரர்கள் படிப்பார்கள். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். Blessed is the ambassador who considers the broken heart. உடைந்த உள்ளம் உள்ள சிறுமைப்பட்டவர்கள் மீது மனதுருக்கமாய் இருக்கிற ஸ்தானாதிபதி ஆசீர்வதிக்கப்பட்டவர். If you read Romans 1 and verse 1, ரோமர் 1 வசனத்தை I am a bond servant of Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவின் கொத்தடிமை. I have no freedom of my own. எனக்கென்று சொந்தமாக எந்த சுதந்திரமும் இல்லை. Ephesians chapter 3 and verse 1. எபேசியர் 1 வசனம். Chapter 4 and verse 1. 1 வசனம். He says, அவர் சொல்லுகிறார், I am a prisoner of Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவின் சிறை கைதி. I am a prisoner of Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவுக்காக சிறை பிடிக்கப்பட்ட More than that, அதை காட்டிலும் in Galatians chapter 6 and verse 17, கலாத்தியர் 6:17 he says, அவர் சொல்லுகிறார், I bear the marks of Christ. நான் இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என் I சரீரத்தில் bear the marks of Christ upon my body. நான் இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன். I am a prisoner. நான் ஒரு சிறை கைதி. I am a bond slave. நான் ஒரு கொத்தடிமை. I have no freedom of my own. எனக்கென்று சுயாதீனமான எந்த சுதந்திரமும் இல்லை. When they took me as a prisoner, சிறை கைதியாக அவரை எடுத்த பொழுது they branded my name on my left shoulder. என்னுடைய பெயரை அந்த தோளிலே எழுதினார்கள். When people see that, அதை பார்க்கும் பொழுது they will say he's a prisoner of Rome. ஒரு ரோம சாம்ராஜ்யத்தினுடைய கைதி இவன் என்று பார்க்கிறவர்கள் அத்தனை பேரும் சொல்லுவார்கள். But on the other side, ஆனால் இன்னொரு பக்கத்திலே spiritually, ஆவிக்குரிய ரீதியில் I am a bond slave. நான் ஒரு கொத்தடிமை. I always tell this story. நான் எப்பொழுதும் இதை சொல்வதுண்டு. There is a place called the ruins of Pompeii in Italy. இத்தாலி தேசத்திலே பாம்பே என்ற இடத்திலே அழிந்து போன அழிவு சின்னங்கள் இருக்கின்றன. On a hilltop you will see an old ruined city called Pompeii. மலை உச்சியிலே அழிந்து போன இன்று அழிவின் சின்னமாய் ஒரு பட்டணம் இருக்கிறது. அதன் பெயர் பாம்பே. There in the midst of the city, அந்த பட்டணத்தின் மத்தியிலே there is a temple அங்கே ஒரு கோயில் இருக்கிறது. with no idol, அங்கே எந்த விக்கிரகமும் but இல்லை. with a sacrificing altar. ஆனால் அங்கே பலி கொடுக்கும் பலிபீடம் உண்டு. Once in a month, மாதத்திற்கு ஒரு முறை they will catch hold of one of their bond servants அவர்கள் தங்களுடைய கொத்தடிமைகளில் ஒருவனை எடுத்துச் செல்வார்கள். and offer him
as a human sacrifice. அவனை அங்கே மனித நரபலியாக பலியிடுவார்கள். The whole citizenship will be there. அந்த குடிமக்கள் அத்தனை பேரும் அங்கே கூடியிருப்பார்கள். When his blood will flow like water. அவனுடைய ரத்தம் அங்கே தண்ணீரை போல ஓடும். They will clap their hands எல்லாரும் கைதட்டுவார்கள் and rejoice. சந்தோஷப்படுவார்கள். Their sins are being washed away. அவருடைய பாவங்கள் கழுவப்பட்டு விட்டன என்று. Once in a month. மாதத்திற்கு ஒரு முறை. Every bond slave will be trembling. அங்க இருக்கக்கூடிய கொத்தடிமை ஒவ்வொருவனும் நடுங்கி Will it be my turn? இந்த மாதம் பலியிடப்பட போவது நானா? Will they kill me this month? இந்த மாதத்திலே என்னை பலியிட்டு Will this விடுவார்கள். be my turn? இப்பொழுது இது என் தருணமா? I am a bond slave. ஐயோ நான் ஒரு கொத்தடிமை. St. Paul was like that. பவுலும் இப்படித்தான் இருந்தார். You and I are like that. நீங்களும் நானும் இப்படித்தான் இருக்கிறோம். We are bond slaves. நாம் கொத்தடிமைகள். We can never question as to why such things are happening in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கின்றன என்று தேவனிடத்தில் கேள்வி கேட்க முடியாது. We are prisoners of Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக சிறைபிடிக்கப்பட்டவர்கள். Do we lose anything? நாம் எதையாயிலும் இழந்திருக்கிறோமா? Do we lose anything by our sufferings in this world? நாம் இந்த உபத்திரவங்களின் வழியாய் கடந்து போகிறபடியால் எதையாயிலும் இழந்து போகிறோமா? ஒன்றையும் இழப்பதில்லை. Now listen carefully. இப்பொழுது நன்றாய் கவனியுங்கள். Several times the Lord has taken me to heaven. பலமுறை தேவன் என்னை பரலோகத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கிறார். Every time I am in a difficult situation, he will say, come. என் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் நான் இக்கட்டான நிலையில் இருப்பதாய் உணர்கிறேனோ அப்பொழுது தேவன் வந்து வா என்று அழைத்துச் செல்வார். He will discuss everything with me. என்னோடு எல்லாவற்றையும் அவர் பேசுவார். Oh, what a marvelous experience. அது எவ்வளவு ஆச்சரியமான அனுபவம். An ambassador is not an ordinary person. ஒரு ஸ்தானாதிபதி சாதாரண மனுஷி அல்ல. When you are in agony, நீங்கள் வேதனையோடு இருக்கும்போது through the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக Master will be ready to talk to you. எஜமான் உங்களோடு பேச ஆயத்தமாய் இருப்பார். Once when I was in heaven, ஒரு முறை நான் பரலோகத்தில் இருந்த பொழுது he showed me the 12 apostles. அவர் எனக்கு 12 அப்போஸ்தலர்களை காட்டினார். Especially when I saw Paul, குறிப்பாக நான் பவுலடிகளை பார்த்த பொழுது I was shocked. நான் அதிர்ந்து போனேன். Jesus told me, ஆண்டவர் இயேசு சொன்னார், this is Paul. இவர்தான் பவுல். Not a tall man, ஒரு உயரமான மனிதர் அல்ல, short man. ஒரு குட்டையான மனிதர். You see, if you read Matthew 17:1-5, மத்தேயு 17:1 முதல் 5 வரை படிப்பீர்கள் என்றால், when your soul leaves this body, உங்களுடைய ஆத்துமா இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது it will still retain the resemblance of your body. உங்களுடைய சரீரம் இந்த உலகத்திலே எந்த சாயலில் இருந்ததோ ஏறக்குறைய அதே சாயலை அது தொடர்ந்து காத்துக்கொள்கிறது. On the Mount of Transfiguration, மறுரூப மலையிலே 2 people are standing அங்கே 2 பேர் நின்று கொண்டிருந்தார்கள் along with our Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட. One was Moses, ஒருவர் மோசே, Elijah. இன்னொருவர் எலியா. Elijah was in flesh and blood. அவர்கள் அங்கே இயேசு கிறிஸ்து சரீரத்தோடும் மாம்சத்தோடும் இருந்தார். On this side only the spirit of Moses was there. ஆனால் இந்த பக்கத்தில் மோசேயினுடைய ஆவிதான் இருந்தது. Because according to Deuteronomy 34:6, he died. உபாகமம் 34:6 படியாக அவர் மரித்தார். And God buried him. தேவனே மோசேயை அடக்கம் பண்ணினார். But when the illiterate fisherman Peter looked up, ஆனால் படிப்பறியாத பேதுரு அங்கே நிற்பவர்களை பார்த்த பொழுது he said, அவர் சொல்கிறார், that is Moses. அங்கே மோசேயை நான் பார்க்கிறேன். That is Elijah. அங்கே எலியாவை பார்க்கிறேன். Both looked the same. 2 பேரும் அப்படியே தோற்றமளித்தார்கள். This you should know. இதை நீங்கள் அறிய வேண்டும். Let us look to heaven right now. நாம் இப்பொழுது பரலோகத்தை நோக்கி பார்ப்போம். Let us look to heaven right now. நாம் பரலோகத்தை நோக்கி பார்ப்போம். Jesus Christ is here. இயேசு கிறிஸ்து இங்கே The இருக்கிறார். chosen vessels are here. You are the chosen vessel. You can talk to him about your past failures. உங்களுடைய கடந்த கால தோல்விகளை குறித்து நீங்கள் அவரோடு பேசலாம். All the excuses that you have given, நீங்கள் கொடுத்த எல்லா சாக்குப்போக்குகள், justifiable excuses, நான் செயல்படாமல் இருந்ததற்கு காரணம் இதுதான் என்று சொல்லக்கூடிய காரணங்கள், நியாயமான காரணங்கள், நியாயமான காரணங்கள், you can tell him. அவரிடத்தில் சொல்லலாம். At the same time, அதே வேளை you can make a new dedication, நீங்கள் ஒரு புதிய பிரதிஷ்டையையும் செய்யலாம். a new decision ஒரு புதிய தீர்மானம், to do his work diligently, அவருடைய ஊழியத்தை உண்மையாய் கருத்தாய் செய்வது. to do his work diligently, அவருடைய ஊழியத்தை கருத்தாய் செய்வது. in spite of all the impediments, எத்தனையோ சாத்தியக்கூறற்ற சூழ்நிலைகள் தடையாய் in இருந்தாலும், spite of all the obstacles, எத்தனையோ எதிர்ப்புகள் தடைகள் இருந்தாலும், you make a decision.
நீங்கள் ஒரு தீர்மானம் செய்யுங்கள். You make a dedication. நீங்கள் ஒரு அர்ப்பணம் செய்யுங்கள். Jesus Christ will make a dedication இயேசு கிறிஸ்து அவரும் ஒரு அர்ப்பணம் தீர்மானம் to bless you, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, to prosper you, உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படியாக, and to prosper you spiritually, உங்களை ஆவிக்குரிய ரீதியிலே ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படியாக, and to make a great name in this world இந்த உலகத்திலே உங்களை மகா பெரியவர்களாய் மாற்றும்படியாக, and in the other world like Paul. வர இருக்கின்ற பரலோக வாழ்க்கையிலும் பவுலைப் போல உயர்த்தும்படியாக. Hallelujah. ஹalleluya. Let us all open our mouths, நாம் எல்லாரும் வாயை திறப்போம், open our hearts, நம்முடைய இருதயங்களை திறப்போம், and cry out to God. ஆண்டவரை பார்த்து கதறுவோம். No man is perfect in this world. இந்த உலகத்திலே ஒருவனும் பூரணன் அல்ல. No woman is perfect in this world. இந்த உலகத்திலே ஒரு பெண்ணும் பூரணம் அல்ல. No servant of God is perfect in this world. இந்த உலகத்திலே எந்த ஒரு தேவ ஊழியரும் பூரணப்பட்டவர் அல்ல. We are weak, but He is strong. நாம் பலவீனர்கள் தான், ஆனால் அவரோ பலம் உள்ளவர். In our weakness, His strength shall be perfected. நம்முடைய பலவீனத்தின் மத்தியிலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். His grace shall be sufficient for you. அவருடைய கிருபை உங்களுக்கு போதும். His grace is coming upon you now. அவருடைய கிருபை இப்பொழுது உங்கள் மீது இறங்கி வருகிறது. Oh, let us cry out to God. ஓ, நாம் தேவனை நோக்கி கதறுவோம். Cry out, my brother. என் சகோதரனை கதறி கேளுங்கள். Cry out, my sister. என் சகோதரியை கதறி கூப்பிடுங்கள். This is your moment. இதுவே உங்கள் அற்புதத்தின் This நேரம். is your moment. இதுவே உங்கள் அற்புதத்தின் This நேரம். is your moment. இதுவே உங்கள் அற்புதத்தின் This நேரம். is your moment. இதுவே உங்களுடைய அற்புதத்தின் Open நேரம். up your heart. உங்களுடைய இருதயங்களை திறவுங்கள். Humble yourself to the dust. ஓ, எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை தாழ்த்தி தூசியாக மாற்ற முடியுமோ மாற்றுங்கள். Humble yourself. உங்களையே தாழ்த்துங்கள். Empty yourself. உங்களையே வெறுமையாக்குங்கள். Cry out to Him. கர்த்தரை நோக்கி Cry கதறுங்கள். out to Him. அவரை நோக்கி கதறுங்கள். Jesus, இயேசுவே, bless me. என்னை ஆசீர்வதியும். 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 Prosper me. என்னை ஐஸ்வர்யவானாக்கு. Bless me spiritually. ஆண்டவரே, ஆவிக்குரிய ரீதியிலே Or என்னை I will ஆசீர்வதியும். not leave you. இல்லாவிட்டால் நான் உம்மை விடமாட்டேன். I will not leave you. நான் உம்மை விடமாட்டேன். Bless me. என்னை ஆசீர்வதியும். Jesus, bless me. இயேசுவே, என்னை ஆசீர்வதியும். Jesus, bless me. இயேசுவே, என்னை I ஆசீர்வதியும். want to be like you. ஆண்டவரே, நான் உம்மை போல இருக்க வேண்டும். I want to be like you. நான் உம்மை போல இருக்க வேண்டும். I want to be like you, நான் Lord. உம்மை போல இருக்க வேண்டும். Make me like you. என்னை உம்மை போல மாற்றும். Jesus, make me like you. இயேசுவே, உம்மை போல என்னை மாற்றும் Bless ஐயா. me, Father. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். Bless me, Father. தகப்பனே, என்னை ஆசீர்வதியும். Bless me. ஆசீர்வதியும். Bless me. ஆசீர்வதியும். He that humbles himself shall be exalted. தன்னை தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். She that humbles herself shall be exalted. எந்த பெண் தன்னை தாழ்த்துகிறாளோ அவள் நிச்சயமாய் தேவனால் உயர்த்தப்படுவாள். Cry out, my brother. என் சகோதரனை கதறி Cry கூப்பிடுங்கள். out, my sister. என் சகோதரியை கதறி கூப்பிடுங்கள். Oh, He will bless us. அவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார்.